எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப சிறப்பாக பிரியாவிடை உற்சவம் நடைபெற்றது. பிரியாவிடை உற்சவம் வந்துட்டே இருக்குது. மார்கழி 23 பிரியாவிடை உற்சவம். வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் வந்து சேவிச்சுக்கோங்கன்னு நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தோமே. நம்ம ஆவலோடு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த பிரியாவிடை உற்சவம் நேற்று ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. பிரியாவிடை உற்சவத்தில் அப்படி என்ன சிறப்புன்னா, தாயாரோட திருமுக மண்டலத்தில் அவ்வளோ அழகாக மாற்றம் இருக்கும். இன்றளவும் பேசும் தெய்வமாக ஆண்டாள் நாச்சியார் இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கோமே, அனுபவிச்சு சேவிச்சுட்டே இருக்கோமே. அதை பிரியாவிடை உற்சவத்தில் நம்ம அப்படியே தத்ரூபமாக பார்க்கலாம். அச்சாவதார திருமேனியில் அப்படி மாற்றம் ஏற்படுமா? அவளோட திருமேனி அச்சாவதார திருமேனியாச்சே, அதில் எப்படி மாற்றம்லாம் வரும்? என்னமோ கதை சொல்கிற மாதிரி இருக்கே அப்படிலாம் புதுசாக கேட்குறவங்களுக்கு தோணும். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து வருஷம் சேவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை உண்மை புரியும். ஏன்னா அங்கே தாயார் சாட்சாத் ஷமாம் கருணையா கமலாமி வாண்யாம்னு தேசிகர் சாதிச்சாரே. ஆமாம், ஸ்ரீதேவி பூமி தேவியோட அம்சமாக அப்படி தாயார் ஆண்டாள் நாச்சியார் பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஊர் இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர். தாயாரோட திருமுகம் ஒவ்வொரு உற்சவத்தின் பொழுதும் தாயாரோட திருமுகத்தில் ஒவ்வொரு விதமான மாற்றம் தெரியும். அப்படி சிரிச்சுண்டு பூரிப்பாக வருவா. இந்த பிரியாவிடை உற்சவத்தில் பார்த்தீங்கன்னா, முதல்ல தாயார் வந்து கதவை திறப்பாங்க. அலங்காரம்லாம் ஆனதுக்கப்புறமா கதவை திறப்பாங்க. புறப்பாடாக போகிறது அப்படின்ட்டு கதவை திறப்பாங்க. அப்போ ஒரு கற்பூர ஆராத்தி ஆகி புறப்பாடு ஆகிறப்ப தாயாரோட திருமுகம் ஒரு மாற்றம் இருக்கும். நம்ம கோவிலெல்லாம் எப்பயும் சேவிக்கிற மாதிரியே தாயார் இருப்பா. அப்படியே பிரகாரம் சுற்றி வரப்ப திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் மலையப்ப சுவாமி படம் அவ்வளோ அழகாக வரைஞ்சிருப்பாங்க. பெருமாளை ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கிட்ட வரப்போ தாயார் அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரசித்து பார்த்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். கொடிமரத்துக்கிட்ட வரும்போது ஜனங்களாக அப்படியே அவள் கூட்டமாக நடந்து வரும்போது எல்லாரையும் அழைச்சிட்டு வரலாம். சந்தோஷமாக வாங்க வடபரங்கோவிலுடைய சன்னதிக்கு போவோம், நம்ம பிரியாவிடை உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட போய் நம்ம நியமனம் வாங்கிட்டு வருவோம் வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் பக்தர்களை எல்லாம் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிற மாதிரி அவள் கொடிமரத்துக்கிட்ட வந்தப்போ அப்படி ஒரு பூரிப்பு சந்தோஷம் இருக்கும். இதை விட அவளோட திருமுக மண்டலம் அத்தனை அழகாக மாற்றம் தெரியும்னு சொன்னோமோ. இதே ராஜகோபுரம் வழியாக அவர் வரப்ப வடபத்திரசாயி சன்னதிக்கு அவள் அப்படி ராஜகோபுரம் வழியாக வரப்ப பார்க்கணும். அந்த திருமுகம் அத்தனை அழகாக ஜொலிக்குமாக. நம்ம அப்பாவோட பெரியாழ்வார் வளர்ப்பு தகப்பனார் பெரியாழ்வாரோட இங்கே தானே நம்ம கையை பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு அந்த பெரியாழ்வார் சன்னதியை தாண்டி வரப்ப பெரியாழ்வாரையும் நினச்சிட்டே வரலாம் தாயார். பெரியாழ்வார் அங்கே எடுத்து பார்க்குறாரு, ஆகா கோதை வந்துட்டா, மார்கழி உற்சவத்துக்கு கோதை வந்துட்டான்னு பெரியாழ்வார் முகத்துலையும் அப்படி ஒரு குறிப்பு பார்க்கலாம். பெரியாழ்வார் சன்னதியிலையும் அத்தனை அழகாக இருக்கும். தூப தீபங்கள்லாம் கமல மகாராணியாருக்கு அப்படி ஒரு வரவேற்பு. மகாராணியார் வரும்னு சொல்லும் விதமாக அவ்வளவு மேல வாத்தியங்கள் பார்க்க பரவசமாக இருக்குங்க. இதெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் சொல்லிலாம் புரிய வைக்க முடியாத ஒரு அனுபவம். சிலவற்றை வந்து நம்ம உணர்ந்து சேவிக்கிறப்ப நம்மளால் உணர முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க பிரியாவிடை உற்சவம். தாயார் அப்படி கோபுரத்தடிக்கிட்ட வரப்ப துல்யாம் பதீய மணினோ புற செஞ்சிதானாம் கோதாஸ்துதியில் தேசிகர் சொன்னாரேங்க, உன்னோட திருவடியில் அந்த சாத்தப்பட்டிருக்கும் மணிமயமான அந்த அழகிய சலங்கைகளோட ஒளி அவ்வளவு ரம்யமாக இருக்கான். வடபத்திர சாய்க்கு தெரியறதான், ஆகா கோதையோட சலங்கை ஒளி கேட்கறது. கோதை அவளுக்கு பிரியமான பக்த கோஷ்டிகளோட இப்போது கோபுரம் தாண்டி வந்துட்டுருக்கான்னு வடபத்திர சாயி அவ்வளவு சந்தோஷமாக இருக்காரா. ஆமாங்க, கோதை நாச்சியார உலகும் கொண்டாடும்படி செய்த பெரிய பெருமாள் வடபெருங்கோவிலுடையான் தெய்வம் சன்னதிக்குத்தான் தாயார் இப்படி பிரியாவிடை அற்ப போகிறாங்க. சரி, பிரியாவிடைனா என்னங்க? பிரியாவிடை உற்சவம் தாயாரோட திருமுகம் அப்படி ஜொலிக்கும் அப்படிலாம் பார்த்துட்டே இருக்குமே. பிரியாவிடைனா என்னங்க அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே நன்னாவே தெரியுமே. வருஷம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரியாவிடை எதுக்குன்னா மார்கழி நோன்பு இருக்கிறதுக்காக தாயார் வடபத்திர சாயிட்ட போய் நியமனம் கேட்க போகிறாளாம். இது ஒரு அழகான வைபவம். இந்த வைபவத்தை வேறு எந்த திவ்ய தேசத்துலையும் சேவிக்க முடியாது. என்ன காரணம்னா, பொதுவாகவே ஒரு கோவில் பெருமாள் வந்து இன்னொரு கோவிலுக்கு வந்து மூலஸ்தானத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் கோவிலேருந்து நாச்சியார் திருமாளிகையில் இருந்து
வடபத்திர சாயி சன்னதிக்கு அன்றைக்கி ஒரு நாள் வருவாங்க. பிரியாவிடை அன்னைக்கு அவ்வளோ அழகாக வடபத்திர சாயி சன்னதிக்கு அப்படி படியேறும்போது பாருங்கள், அப்படி குதிச்சு 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 ஏறுவா. ரொம்ப சந்தோஷமாக இருப்பா. அதை பார்த்துட்டே இருக்கலாம், அதை சேவிக்கலாம். பிரியாவிடை உற்சவம்னா என்னங்கிறதையும் நான் சொல்லிகிட்டே வரேன். அது நல்லா சேவிங்கோ. அப்படி அழகாக ஒரு 10 வயசு பொண்ணு படியேறும் போது எப்படி குதிச்சு 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 ஏறுமோ அதே மாதிரி ஒரு குதியல் போட்டுட்டு ஏறுவோம். அத்தனை அழகாக இருக்கும். அதை பார்க்கறதுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை பார்த்துட்டே இருக்கோமே. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொன்னால் அப்படி அவ்வளோ அழகாக வரா, குதிச்சு குதிச்சு வரா. அப்போ தாயாரை வந்து நம்ம குழந்தையெல்லாம் ரொம்ப குதிச்சு வரும்போது பார்த்துவான்னு சொல்கிற மாதிரி அப்படியே தாயாரை ரொம்ப இதுவாம்மா இதோ வடபத்திர சாயி சன்னதிக்கு வந்துட்டோம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட்டிகிட்டே வராங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். வடபத்திர சாயி சன்னதிக்கு வந்ததும் இந்த திருமுகத்தை பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கையிலே இந்த 2 திருமுகத்தையும் நாங்கள் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் கூட இவ்வளோ வித்தியாசம் தெரியறதுனா நேரில் அவ்வளோ அழகாக தெரியும். வடபத்திர சாயி சன்னதிக்கு வரத்துக்கு முன்னாடி தாயார் வீதிகளில் எழுந்தருளும் போது ஒரு புன்னகையோடு வருவாங்க. வடபத்திர சாயி சன்னதிக்கு வந்ததும் 10 வயது குழந்தை, அலங்காரம்லாம் எதுவுமே மாற்ற மாட்டாங்க, அப்படியே தான் இருக்கும். தாயாரோட திருமுகம் மட்டும் அத்தனை அழகாக மாறும். அந்த வார்த்தையிலாம் சொல்ல முடியாது. கற்பூர ஆராத்தி ஆக்கிறது சேவிச்சுக்கலாம். கற்பூர ஆராத்தியில் அப்புறம் கற்பூர தீபத்துக்கு நடுவில் தாயாரோட திருமுகத்தை நல்லா ரசித்து சேவிச்சுக்கோங்க. தாயார் வந்து வரப்பிரசாதி. கோதைனா நல்வாக்கு அருள்பவள்னு அப்படின்னு பொருள். உண்மையை சொல்லணும்னா கோதை நல்வாழ்க்கை அருள்பவள். நல்ல வாக்கை கொடுப்பா, நல்ல வாழ்க்கையை கொடுப்பா. அவளை மாதிரிலாம் ஒரு தெய்வத்தை பார்க்க முடியாது. இதோ பிரியாவிடை உற்சவத்துக்கு கைத்தல சேவைக்கு தயாராகிட்டா. அது என்னங்க கைத்தல சேவைன்னா, தாயார் வந்து பெருமாள்கிட்ட போய் நியமனம் வாங்க போகிறா இல்லையா, அதற்காக தாயாரை வந்து அன்று ஒரு நாள் மட்டும் நம்ம கைத்தல சேவை அனுபவிக்கலாம். தாயார் எப்படி எழுந்தருளை பண்ணிக்கிறார்கள் அப்படிங்கிறத பக்தர்கள்லாம் பார்க்கலாம். ஆனால் அது வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் அனுமதி கிடையாது, அதனால் அது போடலை. இப்போ நீங்கள் வந்து கைத்தல சேவையில் அப்போ தாயாரோட திருமுகம், கைத்தல சேவை அப்பொழுது தாயாரோட திருமுகம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறமா பெருமாள்கிட்ட போய் நியமனம் வாங்கினதுக்கு அப்புறமா தாயாரோட திருமுகம் அப்படி சொல்லிக்கும். நான் இதை மாதிரி நோன்பு இருக்க போகிறேன், உத்தரவு கொடுங்கோ அப்படின்னு வடபத்திர சாயிட்ட கேட்க போகிறா. வடபத்திர சாயி கோதைக்கு இல்லாததா, மார்கழி நோன்பு தானே, இருந்துக்கோயேன். நான் எதுக்கு தெரியுமா நோன்பு இருக்கிறேன்? பெருமாள் கேட்குறாராம். நீ தான் ஏற்கனவே எல்லா வரத்தையும் வாங்கிட்டியே கோதை, மார்கழி மாதம் முன்பிருந்து அப்படின்னு பெருமாள் வடபத்திர சாயி கேட்குறாராம். அதுக்கு கோதை சொல்கிறாளாம், நீர் என்ன சொன்னீர்? வராக அவதாரத்தப்ப பூமி பிராட்டியாக இருந்தப்ப நீர் என்னப்பா சொன்னீர்? பூமி பிராட்டிக்கிட்ட யார் யாரெல்லாம் என்னை சுத்தி பண்ணுறாளோ இளமையில், அவளுக்கு முதுமையில் அவளுக்கு எந்த விதமான துன்பமும் வராமல் அவளே என்னை வந்து கூப்பிடாட்டினாலும் நான் அவளுக்கு கிருபை பண்ணுவேன்னு சொன்னீர் இல்லையா? ஆமாம் சொன்னேன். உனக்கு தான் எல்லா வரமே கிடைச்சிடுதே. ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட சாட்சாத் அந்த ரங்கநாதனையே நீ கல்யாணம் பண்ணிட்டு ரங்க மன்னரான்னு அரசாட்சி பண்ணிட்டு இருக்க. கோதையும் ரங்க மன்னாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அவ்வளோ அழகாக அரசாட்சி பண்ணிட்டு இருக்கி, அப்புறமும் எதுக்குமா இப்பையும் மறுபடியும் மார்கழி நோன்புன்னு கேட்டால் கோதை நமக்காக நோன்பு இருக்கிறாள். எந்த தெய்வம் இப்படி பக்தாளுக்காக நோன்பு இருக்கும்னா ஆண்டாள் இருப்பாள். ஆண்டாள் இருக்கிறா நமக்காக. மறுபடியும் மார்கழி மாதம் வருடம் மார்கழி மாதத்தில் என்ன செய்கிறான்னா நோன்பு இருக்கிறா தாயார். ஜனங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் பெருமாள் திருவடி கிடைக்கணும், எல்லாரும் பெருமாளே கத்தின்னு அவள் மனசில் வந்து ஒரு நல்ல எண்ணம் வரணும், பெருமாள் எல்லாருக்கும் சகல சௌபாக்கியத்தையும் தரணும்னு நம்ம அம்மா ஆண்டாள் கோதையம்மா மார்கழி நோன்பு இருக்கிறது தான் இந்த பிரியாவிடை உற்சவம். எண்ணெய் காப்பு நான் மார்கழி நோன்பு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அடுத்த நாள்லேருந்து எண்ணெய் காப்பு வைபவம், இன்றைய தினத்திலிருந்து எண்ணெய் காப்பு வைபவம் வெகு சிறப்பாக நடைபெறும். அப்போ பார்க்கணும், மகாராணி அத்தனை அழகாக இருப்பா. 10 வயது குழந்தைன்னு சொன்னோமேங்க, அங்கே பாருங்க அந்த திருமுகத்தில் அத்தனை அழகாக மாற்றம் தெரிகிறது. அனுபவித்து சேவிக்கலாம். எண்ணெய் காப்புக்கு புறப்பாடாகிறப்ப அப்படியே மகாராணியாக தங்க பல்லக்கில் போவாள். ஆமாம், எண்ணெய் காப்புக்கு புறப்பாடு ஆக்கிறப்ப இப்போ எப்படி பிரியாவிடையில் இந்த மாற்றம்லாம் பார்த்தோமோ எண்ணெய் காப்பில் அதே மாதிரியே பார்க்கலாம். மகாராணியாக அப்படி பல்லக்கில் வலம் வருவோம். வலம் வந்து வடபத்திர சாயி சன்னதிக்கு முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி இன்றைய தினம் மார்கழி நோன்புக்கு நான் கிளம்புறேன், எண்ணெய் காப்பு நீராடல் உற்சவத்துக்கு கிளம்புறேன், அனுமதி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. அப்போ அரையர் சுவாமி தாளம் தட்டி அவ்வளோ அழகாக அந்த இசை பாடுவார், அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நாள் பாட்டும்பாங்க, தீர்த்தம் கோஷ்டிலாம் ஆகும். அதுக்கப்புறம் தாயார் ஒவ்வொரு மண்டபமாக இருப்பாங்க, ஒவ்வொரு மண்டபமாக எழுந்தருளி அதன் பின்பு எண்ணெய் காப்பு மண்டபத்துக்கு எழுந்தருளுவாங்க. அத்தனை அழகாக இருக்கும். என்னங்க அப்போலேருந்து தாயார் திருமுக மண்டலம் மாற்றம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு வீடியோவில் அப்படிலாம் ஒன்றும் தெரியல அப்படின்னா அந்த பாருங்கள் 3 ஃபோட்டோஸுமே அப்படியே அழகாக எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து அந்த திருமுக மண்டலம் மாற்றத்துக்கு
வந்து அப்படியே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்க. முதல் ஃபோட்டோ நடுவில் இருக்கிற ஃபோட்டோ தாயார் வந்து பிரியாவிடைக்கு கிளம்புறப்ப எடுத்த ஃபோட்டோ. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்படி குங்குமப்பூ மாலை குங்குமப்பூ தலைவட்டம்லாம் சாத்திண்டு அத்தனை அழகாக இருக்கா இல்லையா? அது வந்து எண்ணெய் காப்பு உற்சவத்துக்காக நியமனம் கேட்குறதுக்காக பெரிய பெருமாள்கிட்ட செல்லக்கூடிய ஃபோட்டோ. அப்போ தாயார் வந்து நான் பெர்மிஷன் வாங்குறதுக்கு நம்மெல்லாம் போனோம்னா அடடா பெர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் அந்த ஒரு மாதிரி ஒரு முகம் போகத்தில் ஒரு 10 வயசு குழந்தை டீச்சர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம்னா டீச்சர் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி போகும் இல்லையா? அந்த மாதிரியான முகபாவம் இருக்கும். அடுத்ததாக இந்த பாண்டியன் கொண்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த கொண்டை சாத்திண்டு முதல் ஃபோட்டோ அழகாக ஜம்முன்னு வரா பாருங்களேன், அத்தனை அழகா. இது வந்து நியமனம் வாங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக என்னைக்கா புஸ்தகத்துக்கு மார்கழி நோன்பு இருக்கிறதுக்கு பெரிய பெருமாள் நியமனம் கொடுத்துட்டார் அப்படின்ட்டு தாயார் ரொம்ப சந்தோஷமாக இருக்க அழகாக. அந்த திருமுகம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த இது தான் ரொம்ப ரசித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும் தாயார் நம்ம கூட பேசுவாள். அவள் பேசும் தெய்வம். ஸ்ரீவல்லிபுத்தூரில் இன்றளவும் நீங்கள் போய் நின்னீங்கன்னா அப்படி நேருக்கு நேராக பேசுவாள் நம்மக்கிட்ட. மனசு ஆத்மார்த்தமான ஒரு அன்போடு ஆத்மார்த்தமான பக்தியோடு அவகிட்ட நம்ம போய் நின்னோம்னா அவள் நமக்கு எல்லாத்தையுமே கொடுப்பா. வாரி வாரி வழங்கக்கூடிய வரப்பிரசாத்தி அவள். வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து இந்த உற்சவங்கள்லாம் சேவிக்க முடியலனாலும் வருத்தப்பட வேண்டாம். தாயார் கட்டினை பார்த்து தானே நமக்கெல்லாம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அவளை நினச்சிட்டு சேவிச்சுப்போம். அவள் தான் சொல்லியிருக்காளே, நம்ம கோத்தா கோவிந்தான்னு நம்ம வாயால் சொன்னோம்னா போதும், நமக்கு ஓடி வந்து கிருபை பண்ணிடுவாள்ல. அது அவளோட கடமை தானே, நம்ம அம்மாவோட கடமையாச்சு. எல்லோருக்கும் குறையொன்றும் இல்லை. அது கோவிந்தனை தரலும் ஆண்டாள் பெரிய பெருமாளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும். பிரியாவிடை உற்சவத்தின் சிறப்புகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. எண்ணெய் காப்பு வைபம் இன்று முதல் ஆரம்பம். மார்கழி நீராட்ட உற்சவம் அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. குருநாதர் திருவடிகளே சரணம், பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.